சுட்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வணக்கம் செல்வி சார். நமஸ்காரம்மா சார், நோய் இல்லாத வாழ்க்கை அமைய எந்தெந்த கோவிலுக்கு நம்ம போகணும்? அதாவது தீர்த்த பாலீஸ்வரர் திருக்கோயில்னு ஒன்று உண்டு சென்னையில். அதாவது நிறைய பேருக்கு அந்த திருக்கோயில் பற்றி தெரியாததுக்கு சான்சஸ் இல்லை. என்னென்னா திருவல்லிக்கேணி ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம சிட்டி சென்டர் போகின்ற வழியில் மெயின் ரோட்லேயே ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவன் அம்பாளுடைய 2 அடி உள்ள ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் அது. அங்கே வந்து அந்த கோயிலுடைய மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நோயினால் உபத்திரம் நடக்கிற குடும்பம்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் அந்த தீர்த்த பாலீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போய் அம்பாளையும் சிவனையும் வழிபாடு பண்ணாலே பல விதத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு மீண்டும் அந்த நோய் உபத்திரங்கள் அதிகமாக இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு திருக்கோயில் தான் தீர்த்தபாலீஸ்வரர் திருக்கோயில். ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து சிட்டி சென்டர் போகின்ற வழியில் வலது பக்கத்திலே கொஞ்சம் சிதலடிந்து இருக்கும், ஆனால் அற்புதத்துக்குண்டான க்ஷேத்திரம். ஓகே சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம் மேடம். திருச்சி உறையூர் சார் கிட்ட பேச சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வணக்கம் சார். சொல்லுங்க. எங்க பையனுடைய ஃப்ரெண்டுக்காக நான் கேட்கிறேன் சார். 2003/3/90 பிறந்திருக்காங்க சார். 27 வயசு ஆகுதுங்க சார். மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், கும்ப லக்னம் சார். சரி. அவங்க வந்து 2013 MCA முடிச்சான் சார். அப்புறம் 2015 MS அப்ளை செஞ்சான் சார். ஆனா வந்து அவன் கொஞ்சம் நடுவில் அந்த அப்ளை செஞ்ச நேரத்துல கிடைச்சிருச்சுங்க சார். ஆனா ஹெல்த் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க சார் அந்த பையனுக்கு. அதனால அவன் வந்து அவனால வேலைக்கு அந்த அப்ளை பண்ண MS அப்ளை பண்ணதுக்கு போக முடியலங்க சார். மறுபடியும் 2016 அப்ளை பண்ணிருக்காங்க சார். ஆனா அவன் அந்த மாதிரி அதுக்கு அப்ளை செஞ்சா அது கிடைக்குமான்னு சார், இல்லைன்னா ஜாப் ஏதாவது போகலாமா, இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்குமான்றது சொல்லுங்க. அவர் வந்து உத்திரட்டாதியாமா? அவரு ஆமாங்க சார், உத்திரட்டாதி நட்சத்திரம் சார். அது 1ஆம் பாதமானு கொஞ்சம் தெரியுதா? பாதம் சார். சரி, பரவாயில்ல. அதாவதுமா அவருடைய ஜாதகத்துக்கு அவருக்கு இது மாதிரி விபத்து வந்து எல்லாத்தையும் தடைப்பட்டிருக்கு இல்லையா? அந்த ஏற்கனவே அவர் அப்ளை பண்ணி நல்லா போகின்ற சமயத்தில் விபத்தினால் தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அதற்காக அவருக்கு கண்டிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் சொக்கநாதருடைய தரிசனம் ரொம்ப முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது. அவர் ஜாதகத்தில் புதனுடைய அமைப்பு வந்து பாதகத்தில் இருந்தால்தான் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் தடைகள். கண்டிப்பாக சொக்கநாதரை வந்து வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலமும் ஏற்படும். பசுநெய்யால் கொடுத்து விட்டு கோயில் குளத்தில் உட்கார்ந்து கோளர் பதிகத்தை 5 முறை படிப்பதுடன் அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் வாங்கி அம்பாளும் சிவனும் இருக்கின்ற படத்தை வாங்கி டெய்லி தீபம் ஏற்றி கொண்டு வழிபாடு பண்ண சொல்லுங்கள். அத்துடன் இல்லாமல் கண்டிப்பாக மேலும் வந்து சிறப்பாக அந்த படிப்பு வந்து கண்டினியூஷன் ஆகிறதுக்கு ஒரு முறை பழனி முருகரை போய் தரிசனம் செய்துட்டு வந்து ராஜ அலங்கார படத்தை வைத்து தீபம் ஏற்றினாலே அவருக்கு இந்த முறை இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான அற்புதமான பரிகாரம். செல்லக்கூடிய 2 கோயில்கள் வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அடுத்தது பழனி முருகர். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. பேர் பாக்கியம். என் பேரு சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, கேளுங்க. வணக்கம் சார். 26/4/93 சார் பொண்ணு பிறந்தது. 23 வயசு ஆயிடுச்சு. இது 24வது வயசு ரன்னிங்ல இருக்கு. சொல்லுங்க. ஆமாங்க சார். அவர் லைஃப் எப்படி இருக்கும்னு கேட்கலாம் சார். எதுவுமே சொல்லலையே, ஜாதகம் சொல்லுங்க. ரிஷபராசிங்க சார். மிருகசீரிஷ நட்சத்திரம், கும்ப லக்னம் சார். சரி, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து 23 வயசு இல்லைங்களா? ஆமாங்க சார். என்ன வேணும் அவங்கள பத்தி? அதான் அவ லைஃப் எப்படி இருக்கும்? என்ன மாதத்துல பிறந்தாங்கம்மா? சார் ஏப்ரல்ல பிறந்தாங்க சார். ஏப்ரல்ல என்ன டேட்டு? 26ங்க சார். ஏப்ரல் 26 இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிக கவனமாக பார்த்துக்கணுமா. ஏன்னா கும்ப லக்னம்ன்றனால சூரியன் உச்சமாக இருக்குது. சூரியன் உச்சமாக இருக்கிறனால சித்திரை மாதத்தில் பிறந்தனால இந்த சூரியன் உச்சரம் என்பது கலத்தரத்துக்கு உண்டான அமைப்பை கெடுக்கக்கூடிய பாதிப்பு. அதை வந்து நிறைய பேர் வந்து வெறும் செவ்வாயும் சுக்கிரனையும் மட்டும் பார்ப்பதுடன் 7க்கு உண்டான அமைப்பான சூரியன் கெட்டு போயிருக்கிறனால திருமண அமைப்பில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது நன்மையும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வந்து நிவர்த்தி ஏற்படும். அர்ஜென்ட்டாக இல்லாமல் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு திருமணம் நடந்திருந்தாலும் சரி, எப்பொழுதுமே வந்து ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமையில் அருகில் உள்ள பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அவர்கள் ஜாதத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஸ்தானங்கள் வந்து கலத்திரம் என்ற திருமணம் ஸ்தானம்தான். அந்த அமைப்பில் அவர்கள் மிக கவனமாக இருப்பதற்கு நீங்கள் தான் அவர்களுக்கு ஒத்தாசையாக
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பசுனையால் தீபம் ஏற்றி கொண்டு வருவதுடன் கோவிந்த நாமாவளி ஆதித்ய ஹிருதயம் போன்ற மந்திரங்களை கேட்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அவர் குடும்பத்தில் நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேம்மா. என் பொண்ணுக்கு கேட்கணும். கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சார், என் பொண்ணு சிஏ படிக்கிறா. சரி. இன்டர் எழுதி இருக்கா. ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ரேங்க்ல வருவாங்க. ஆனா 2-3 தடவையா வெறும் 2 மார்க் 3 மார்க்ல தடபட்டு போயிடுறது சார். சரி, சொல்லுங்க. அதான் அவளுக்கு இது இந்த லைன் நல்லா ஷைன் ஆவாளா? இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட இதை சொல்லுங்க, அதுல என்ன தடைகள் பார்ப்போம். சொல்லுங்க. லக்னம் ராசி எல்லாம் 23/1995 23/3 20 மார்ச் 1995. சரி. விசாகம் முதல் பாதம், கன்னியா லக்னம், துலா ராசி. கன்னியா லக்னம், துலா ராசி. சரி. அதாவது அவங்களுக்கு வந்து தடையாகுது இல்லைங்களா? ஆமா. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு இந்த பாப்பாவை கூட்டின்னு போயிட்டு 3 குளத்தில் இருக்கிற நீரை தெளிச்சிட்டு அங்கே எல்லா சன்னிதானத்திற்கும் பசுனை கொடுத்து ஸ்ரீ புதனுக்கும் ஸ்ரீ அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணிவிடுங்க. சென்னையிலே இருக்கிறனால எங்கே இருக்கீங்க? சென்னையில் வெஸ்மாம்பலத்தில்னா ரொம்ப பக்கம்தான். சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில். அந்த கோயிலில் ஒரு புதன்கிழமைக்கும் பாப்பாவை தொடர்ச்சியாக கண்டிப்பாக அது வந்து அதாவது சரணாகதி என்பதை போல் அங்கே இருக்கின்ற ஐயப்பன் கோயிலில் உள்ள குருவாயூரப்பனை சரணாகதி அடைந்து 9 முறை ஒரு புதன்கிழமையும் சுற்றி கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணி குருவாயூர் கிருஷ்ணருக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் இல்லை மாதத்துக்கு ஒரு புதன்கிழமையும் வெண்ணெய் நெய்வேத்தியம் என்று சொல்வார்கள். அந்த வெண்ணெய் நெய்வேத்தியத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவதுடன் குருவாயூர் கிருஷ்ணருடைய கோமணத்துண்டு அங்கே கொடுப்பார்கள். அது வந்து மிக மிக பிரசித்தி பெற்றது. அது அதை பூஜை அறையில் வைத்து தினமும் பூஜை செய்வது இந்த குழந்தைக்கு தடைகள் இது மாதிரி கடைசியாக எல்லாமே பெரிய அளவுக்கு படிப்பு படித்தாலும் மார்க் வராமல் இருப்பதற்கு உண்டான தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதையும் குருவாயூர் கிருஷ்ணருடைய படத்தை வைத்து தினமும் தீபமேற்றி வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு தடைகளை நிவர்த்தி பண்ணி விரைவிலே அந்த பொண்ணு வந்து எடுத்த படிப்பில் திறம்பட முடிப்பதற்குண்டான அனுகூலத்தை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கங்க, நான் திருச்சியிலேருந்து பேசுறேங்க. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். நமஸ்காரம். வணக்கம், நான் திருச்சியிலேருந்து பேசுறேங்க. நான் வந்து என்னுடைய இது வந்து கடக ராசி, ஆயுள நட்சத்திரம், மேச லக்னம். வயசுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 60 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. சரி. நான் வந்து நேஷனல் பேங்க் வேலை பார்த்து 2013 ரிட்டையர் ஆயிட்டேங்க. சரி. அதாவது ஆயில்ய நட்சத்திரம் இல்லைங்களா சார்? நீங்க ஆயுள நட்சத்திரம், மேச லக்னம், கடக ராசி. சரி. 2016 போன வருஷம் ஏப்ரல்ல ரிட்டையர் ஆயிட்டாங்க. சொல்லுங்க சார். 4 வருஷம் அதுக்கு பிறகு 4 வருஷம் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு சார். எனக்கு வந்து நல்லா தான் 40 வருஷம் சர்வீஸ் வேலை பார்த்தேன். ஏதாவது ஆகுமா, பின்னாடி வரவங்க சரியா பார்க்கலைன்னா எனக்கு அக்கௌண்டபிலிட்டி ஆகுமான்னு எனக்கு ரொம்ப எப்ப பார்த்தாலும் பயமா இருக்குங்க. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இதுல பேங்க் வேலை பார்த்ததுனால அது வந்து உங்களுக்கு ரிட்டையர் ஆகுனதுல இருந்து 4 வருஷம் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அதுல 4 வருஷம் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. ஓகே. ஏதாவது பிரச்சனை வந்த அப்புறம் எனக்கு பிரச்சனை வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது சார். ரொம்ப சரி. அதாவது நீங்க கடன் கொடுத்தா, நீங்க இருக்கிறச்ச கடன் கொடுத்தது ஏதாவது பாதிப்பு வந்தா உங்களுக்கு பிரச்சனை வரும்னு பயப்படுறீங்க இல்லையா? ஆமா. சரி. அதாவதுங்க இது மாதிரி பாதிப்புகளுக்கு கண்டிப்பாக ஏதாவது நமக்கு வந்து இது மாதிரி தூக்கத்தின்மையும் மற்றபடி ஏற்கனவே நடந்த விஷயத்தை நினைக்கக்கூடிய இதுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு வந்து இப்போ செவ்வாய் திசை ஓடுதுங்களா? அது எனக்கு தெரியலங்க சார். சரி, பரவாயில்ல. உங்களுக்கு வந்து நீங்கள் உடனடியாக என்ன பண்ணுங்க, தொடர்ச்சியாக இந்த மாதிரி பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதற்கு கண்டிப்பாக கேரளாவில் குருவாயூர் கண்டிப்பாக போக வேண்டும். குருவாயூரில் மனதிற்கு பிடித்த ஒரு பொருளை துலாபாரம் கொடுத்து கோயிலை 9 முறை வலம் வந்து குருவாயூருடைய கிருஷ்ணர் படத்தை வாங்கி கொண்டு வருவதுடன் அங்கிருந்து சோட்டானிக்கரை பகவதிக்கு சென்று அங்கே வந்து ரத்த புஷ்பாஞ்சலி என்று சொல்லக்கூடிய சிவப்பு கலர் பூக்களை போட்டு அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த ரத்த புஷ்பாஞ்சலி பூஜை செய்து அங்கே கொடுக்கின்ற குங்குமத்துடன் நல்ல குங்குமத்தை கலந்து தினமும் வைத்து கொண்டு வருவதும், அந்த அம்பாள் படத்திற்கும் தினமும் தீபமேற்றி குருவாயூருடைய கிருஷ்ணர் படத்துக்கும் தீபமேற்றுவதுடன் புதன்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக யாருக்காவது உங்களுக்கு ஏழை பாளைகளுக்கு தேடி சென்று ஒரு உணவு தானம் கொடுக்க உங்களுக்கு இந்த பாதிப்பிலிருந்து முழுவதுமாக நிவர்த்தி ஏற்பட்டு எல்லாவற்றிலும் நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்கம்மா. வணக்கம்.
மேடம் நான் சுவாதி நட்சத்திரம் சரிங்க சார். துலா ராசிங்க. தெரியுது. 1969 12/10/1969 நைட்டு 8:55ங்க. சரி 12/10/1969. சரி சொல்லுங்க சார். எனக்கு 2 ப்ராப்ளம். லக்னம் 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 ரிஷப லக்னம் மேடம். ரிஷப லக்னம். சரி சொல்லுங்க சார். ஒன்று வந்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, அரசு ஆசிரியர் இது டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன் சார். 2008 வேலை கிடைக்க எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன். ஒன்று. ரெண்டாவது வந்து மிஸ்ஸஸ் தவறிட்டாங்க, மறுபடியும் ரீமேரேஜ் பண்ண முடியுமா? அவங்க இறந்து 10 மாதம் ஆச்சு சார். குழந்தைகள் 2 பேர் இருக்காங்க. அதுக்காவது பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால தான் ரெண்டு காரியத்துக்காக கேட்குறேன் சார். சார் நீங்கள் ஃபஸ்ட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு முதலடியாக போயிட்டு வந்து இப்போ வந்து 10 மாதம் தான் ஆகிறதுனால உங்களுடைய அந்த குல வழக்கப்படி எப்படின்லாம் எனக்கு தெரியாது கோயில்கள் செல்வது. பட் கோயிலில் வந்து நீங்கள் சங்கல்பம் செய்யாமல் இருந்தால் அதனால் எந்தவித பாதிப்பும் கிடையாது. அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக சென்று வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற சன்னிதானத்திற்கு 25 கிலோ பச்சரிசியை உங்கள் ஒய்ஃபு, அதாவது உங்கள் பேருக்கு ரசீட் போட்டுக்கொள்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அத்துடன் இல்லாமல் கோயிலிலே வந்து பசுனையை எல்லா சன்னிதானத்திற்கு கொடுத்து 2 கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் மன நிம்மதியும் கண்டிப்பாக வருடம் தொடர்ச்சியாக இது செல்வது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மீண்டும் திருமணம் ஆகிவிட்டது என்பதனால் விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக செய்வது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலிமையான தோஷத்தினுடைய வீரியம் கண்டிப்பாக சரி செய்யப்படும். அடுத்ததாக வந்து இந்த உத்தியோகத்தில் இருக்கின்ற பாதிப்புகளுக்கு திருக்கொல்லிக்காடு என்று சொல்வேன் அடிக்கடிக்கு. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரருக்கு சென்று விபூதி அபிஷேகம் செய்வது, ஏற்கனவே செய்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வருவதும், அடிக்கடிக்கு வீட்டு பக்கத்திலே இருக்கிற சனி பகவான் சன்னிதானத்திற்கோ அல்லது சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்திற்கோ நல்லெண்ணெய் கொடுப்பது பெரிய அளவுக்கு ஏற்று. வெறும் நல்லெண்ணெய் மட்டும் கொடுத்தாலே உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் உத்தியோகத்தில் ஏற்படும். மாதத்திற்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள துர்கை சன்னிதானத்திற்கு சென்று 9 உதிரி எலுமிச்சை பழங்களை கொடுத்து குங்கும அர்ச்சனை செய்து கொண்டு இந்த குங்குமத்தை மட்டும் புஷ்பத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு வருவது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பிலிருந்து நிவர்த்தி செய்யும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். கேட்குது சார். நேம் சரவணகுமார் சார். சரி. எனக்கு 14/7/91 சார் டேட் ஆஃப் பர்த். 14/7/91 சொல்லுங்க. ஆமாம் சார், மீனராசி. எனக்கு ஒரு 6 மாசமா உடம்பு சரியில்லைங்கிறாங்க, அல்சர்னாங்க டாக்டர். சரி லக்னம் சொல்லுங்க. நான் இப்போ வெளியே இருக்கேன் சார், எல்லாம் வீட்டில் இருக்கு. சரி பரவாயில்ல. மீனராசி என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? ரேவதியா? ஹலோ ரேவதி நட்சத்திரம். மீனராசி நட்சத்திரம் தெரியல சார். இல்லை ரேவதியா உத்திரட்டாதியா பூரட்டாதியில் வருதா உங்களுக்கு? நோட்டு வீட்டில் இருக்கு சார். சரி பரவாயில்ல சொல்லுங்க. இப்போ என்ன நோய் உபத்திரமா இருக்கு இல்லையா? ஹலோ ஓகே சார், அடுத்த காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். நாங்க தாம்பரத்துல இருந்து பேசுறோமா? வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. பையனுக்கு திருமணத்துக்காக கேட்கணும் சார். சரி கேளுங்க. தள்ளிப்பட்டி விஜய் சர்வேஷ் அவன் பேரு. அவன் வந்து 12/10/1986 துலா லக்னம் மகர ராசி. நட்சத்திரமா? திருவோண நட்சத்திரம் சார். சரி 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 சொல்லுங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒண்ணு பாத்துருக்கோம் சார். நாங்க பொண்ணு பாத்துட்டு வந்திருக்கோம். அவன் பிடிக்குதுன்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து லக்னத்துல குரு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 1 2 3 4ஆம் இடத்துல சூரியன். இல்ல எல்லாம் கரெக்ட். இவருடைய லக்னத்துல என்ன இருக்குலாம் தெரியலையே. இவரோட துலா லக்னம் சார். இல்ல லக்னம் சரி. ஆமா, இவரோட 2ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்கு. இல்ல அந்த பொண்ணுடைய நட்சத்திரம் என்ன? பொண்ணோட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி. சரி சரி. அந்த பொண்ணு வந்து 8/10/1989 10/10க்கு பிறந்தது. சரி. அதை எப்படி வந்து இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் 2வது நட்சத்திரம் தானே இருக்கு, 2 உத்திராடம் தானே. இவர் உத்திராடம் அந்த பொண்ணு, இவர் திருவோணம் இல்லைங்களா? ஆமாங்க சார். அதுல எப்படி பொருத்தம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 2 பேர் கோயில் ஐயர் என்ன சொல்றாங்க, இந்த பொண்ணு அந்த லக்னத்துல குரு இருக்கு அதனால வேண்டாங்கிறாங்க. இல்ல அதெல்லாம் அடுத்த விஷயம். ஜென்ரலா பொருத்துன்னு பார்த்தா நட்சத்திரத்தினுடைய மினிமமாவது ஒரு 13 நட்சத்திரம் கேப் இருக்கிறது. பொண்ணு நட்சத்திரம் இருந்து பையன் நட்சத்திரம் இருக்கிறது தானே ஸ்திரீத்தி இருக்கும் தானே மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆமா சார். ஆனா ஒரு சிலர் இருக்குன்னு சொல்றாங்க சார். இல்ல நீங்க வந்து இப்படிதான் இருக்கு பண்ணலான்றது வந்து புதுசா ஜோதிட விதியெல்லாம் சொல்ல முடியாது. ஜோதிடத்துல கேட்டீங்கன்னா இது இப்படிதான் அவங்களே விருப்பப்படுறாங்கன்னா அது உங்க விருப்பம், அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா
அது வந்து லவ் மாதிரி பண்ணுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு ஜோதிடர்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவரவர்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்திற்கு அவர்களுக்கு திருமணத்தில் லவ் மேரேஜ் தான் வரும் என்றால் அதில் வந்து ஜோதிடர்கள் எந்த விதத்திலும் உள்ளே பூந்து அதை கெடுக்கிறதுக்கோ அதில் இருக்கிறதுக்கோ உரிமை கிடையாது. ஆனால் ஜோதிடத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்க, நாங்கள் முதல்ல 2 பேரும் பார்த்தோம், பொருத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வராது. சொல்லுங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க தேனியில இருந்து கார்த்திகா பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. சார் மரண நட்சத்திரம் சார். சரி. மேஷ ராசி விருச்சிக லக்னம் சார். வயசுமா? வயசு 12 சார். 38 வயசு ஆகுது சார். சரி, 39. ஆமாங்க சார். சரி. இந்த கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார், கிடைக்குதான்? விருச்சிக லக்னமாம்மா நீங்கள்? ஆமாங்க சார். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக வந்து ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை பஞ்சவடி ஆஞ்சநேயரன் என்று அடிக்கடிக்கு சொல்லுவேன். திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் பஞ்சமடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று விட்டு வருவது, அந்த கோயிலில் பசுனை கொடுத்து மனதார அந்த படத்தை வாங்கி கொண்டு தினமும் தீபம் ஏற்றுவது, அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்திற்கு பச்சரிசி பருப்பு வகைகளையும் அதாவது எண்ணெய் வகைகளும் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு வருவது, அந்த ஆஞ்சநேயரை விடாமல் பிரார்த்திப்பது, தொடர்ச்சியாக உங்களுடைய மனதில் இருக்கின்ற எல்லா குறைகளையும் இந்த அரசு உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்று மனதார உருகி பிரார்த்திப்பது, போயிட்டு அந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு அந்த சுவாமி படத்தை வைத்து தினமும் வழிபாடு செய்வதுடன் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணிலேருந்து 2 மணிக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் யாருக்காவது தேடி கண்டிப்பாக பாதித்தவர்களுக்கு உணவு தானம் கொடுக்க உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகத்தினுடைய வலிமை அதிகமாகி உங்களுக்கு உத்தியோக பிராப்தத்திற்கு உண்டான வழிவகையை ஏற்படுத்தி தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கங்க. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? தருமபுரி மாவட்டம் அமுதா பேசுறேங்க. சார் கிட்ட பேசுங்கம்மா. வணக்கங்க சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. ஐயோ சார், எங்க பையனுக்கு கேட்கணுங்க. வயசு 13 அக்டோபர் 13 87ங்க. சரி. பி முடிச்சிருக்காருங்க. 29 வயசு ஆயிருக்கு. சொல்லுங்க. ஆமா, மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரங்க. சரி. வேலை கிடைக்கவே இல்லைங்க, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். லக்னம் தெரியுமாம்மா? லக்னம் தெரியுமா? மிதுன லக்னங்க. மிதுன லக்னம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் இல்லைங்களா? ஆமாங்க. கண்டிப்பாக அவரை வந்து நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள், தொடர்ச்சியாக வாழ்க்கையில் 2 முறை, வருடத்துக்கு 2 முறை மந்திராலயம் செல்ல சொல்லுங்கள். மந்திராலயத்தில் வந்து பிருந்தாவனத்தில் உள்ள ராகவேந்திரை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வழிபாடு செய்துட்டு, கோயிலை மொத்தம் 9 முறை வழிபாடு செய்துட்டு வளம் வந்து வணங்க சொல்லுங்கள். அந்த கோயிலின் மந்திராலயத்திலே வந்து ராகவேந்திர சன்னிதானத்திலே படம் வாங்கி அங்கே இருக்கிற சுவாமி சன்னிதானத்தில் படத்தை வைத்து எடுத்துக்கொண்டு வந்து வீட்டிலே ரெகுலராக தீபமேற்றி ராகவேந்தருடைய மூலக நாமத்தை ஜபிக்க சொல்லுங்கள். அதோடு மட்டுமில்லாமல் அந்த கோயிலில் உள்ள துளசி மண் என்று சொல்வார்கள், மிருத்திகை, அந்த மிருத்திகையை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதுடன் அந்த மிருத்திகை ஒரே ஒரு சிட்டிகை தினமும் துளசி தண்ணீர் மாதிரி தண்ணீரில் கலந்து குடிக்க பெரிய அளவுக்கு ஏற்றமும் இந்த தொழில் அமைப்பில் உத்தியோகத்தில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தால் நிவர்த்தி ஏற்பட்டு ராகவேந்தருக்கு வந்து தொடர்ச்சியாக உத்தியோகம் கிடைத்த பிறகு வருடத்துக்கு 2 முறை செல்வதை மட்டும் விடாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா, என்னோட பேர் ராஜுன்னு பேரு. சொல்லுங்க சார், சத்தமா பேசுங்க. என்னோட பேர் ராஜுன்னு பேரு. அஷ்ட நட்சத்திரம், கன்னி ராசி, சிம்ம லக்னம். சரி. வயசு? இப்ப எனக்கு 50 ஆகுது. 26 மார்ச் 1967 பிறந்தேன். சரி, சொல்லுங்க. சாயந்தரம் 4:30 மணிக்கு. நட்சத்திரம், இது நட்சத்திரம், லக்னம் என்ன சொன்னீங்க? சிம்ம லக்னம். ஓகே ஓகே ஓகே, போதும். சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 இயர்ஸாவே ஜாப் கரெக்டா இல்ல. சரி. அதாவது வந்து ஒரு 6 மாசம் வேலைக்கு போனோம், ஒரு 6 மாசம் வேலை இல்ல. சரி. இப்ப கடைசியா இப்போ இந்த 1.25 வருஷமா சரியான வேலையே கிடையாது. சரி சரி சரி. அதாவதுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உடனடியாக திருப்பதி, கீழ் திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் அலமேலு தாயாரை வந்து தரிசனம் பண்ணுங்க. அடிக்கடிக்கு கோவிந்தராஜும் அலமேலு தாயாரை வழிபாடு பண்ணி அலமேலு தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை தினமும் வைத்து கொண்டு வாருங்கள். மேல் திருப்பதிக்கு திருமலைக்கு செல்வீர்களோ இல்லையோ என்பது தெரியாது. கீழ் திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் வந்து உங்களுக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு. அத்துடன் அலமேலு தாயாருடைய அது ஸ்ரீவாரி அம்மாள் என்று சொல்லுவோமே, மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமி படத்தையும் கோவிந்தராஜ பெருமாள் படத்தையும் திருப்பதி படத்தையும் வைத்துக்கொண்டு தினமும் தீபமேற்றி கொண்டு வருவதுடன் அந்த அலமேலு தாயாருடைய குங்குமத்தை வைத்துக்கொண்டு வழிபாடு செய்வது, அடிக்கடிக்கு இந்த சன்னிதானத்திற்கு சென்று விட்டு வர அந்த உத்தியோகம் நிரந்தரமாக சந்தோஷமாக அமைப்பை ஏற்படுத்தி தருவதுடன் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடலை தொடர்ச்சியாக கேட்பது உங்களுக்கு பெரிய அளவு ஏற்றத்தை தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம்.
ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். கேட்குது. நான் சார் ராணி நான் பேசுறேன் சார். சரி எங்க பொண்ணுக்காக கேட்கணும் சார். சரி 25/9/81 பிறந்தா சார். சரி மேரேஜ் ஆகி ஒரு 9 வருஷம் ஆகுது சார். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து கோர்ட்ல டைவர்ஸ் போட்டிருக்காரு சார். சரி இவங்களுக்கு வேலையும் கிடைக்கல. இவங்க சேர்ந்து வாழ்வாங்களா? நல்ல வேலை கிடைக்குமா சார்? ஜாதகம்லாம் சொல்லவே இல்லையே, மற்றதெல்லாம் சொல்லிட்டு. மக நட்சத்திரம் சிம்ம ராசி, மிதுன லக்னம் சார். மிதுன லக்னம் உங்கள் பாப்பா இல்லைங்களா? ஆமா சார். கண்டிப்பாக வந்து இவங்களுடைய லைஃப்பில் வந்து எல்லாமே நல்லபடியாக ஆகிறதுக்கு ஒழுங்காக எங்கே இருக்கீங்கம்மா? சென்னையில்? நாங்க சென்னையில வந்து பர்சுவாகத்தில் இருக்கோம் சார். பர்சுவாகத்தில் இருக்கீங்க. 9 வாரம் அடிக்கடிக்கு அந்த திருவிழிதாயம் என்று அடிக்கடிக்கு சொல்லுவேன். பாடியில் டிவிஎஸ்க்கு எதிரில் இருக்கிற அந்த தெருவுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே வந்து திருவிழிதாயம் குரு கோயில் என்று சொன்னால் எல்லாரும் சொல்லுவார்கள். அந்த குரு கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு 9 வாரம் வேலைக்கிழமை தொடர்ச்சியாக சென்று அங்கே இருக்கிற குருவுக்கு பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணி, சிவனுக்கும் திருவிழிதாயத்தில் உள்ள சிவனுக்கும் அர்ச்சனை பண்ணி, அம்பாளுக்கும் அபிராமிக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுவது பெரியவளுக்கு விசேஷமும் அனுகூலமும். தொடர்ச்சியாக சரணாகதி அடைக்க சொல்லுங்கள். வேலைக்கிழமை மதியம் 1:30லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். அத்துடன் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கும்பகோணத்தில் ஆலங்குடி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியுடைய அற்புதமான குருஸ்தலத்தில் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றி அபிஷேக விபூதி வாங்கி கொண்டு தினமும் நெஞ்சில் தடவி கொண்டு வருவதுடன் தஞ்சாவூரில் உள்ள தென்குடி திட்டையில் விபூதியை கொடுத்து பாதத்தில் போட்டு எடுத்துக்கொண்டு அந்த 2 விபூதியை மிக்ஸ் பண்ணி நெஞ்சில் தடவி கொண்டு வருவதும், அடிக்கடிக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை இந்த 2 சன்னிதானத்துக்கு செல்வதும், வாரம் வேலைக்கிழமையில் அசைவத்தை தவிர்த்து கொள்வதும், உணவு தானம் கொடுப்பதும், முடிந்த அளவுக்கு குரு கோயில் என்று சொல்லக்கூடிய திருவிழிதாயத்தை சரணாகதி அடைவது உத்தியோகம் மற்றும் கணவன் மனதுக்கு மாறுவதற்குண்டான பலனை தரக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வெல்கம் பேக். இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், மனபயம் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு நம்ம போகணும்? ஆமாம், கடலூர்ன்ற அந்த கடலூரை சுற்றி நிறைய கோயில்கள், அற்புதமான க்ஷேத்திரம் உள்ள கோயில் ஊர்கள் அது. அதில் வந்து ஓரத்தூர் என்று சொல்வார்கள். அங்கே வந்து மார்க்க சகாயேஸ்வரர் திருக்கோயில் என்று சிவனுடைய அற்புதமான ஆலயம் இருக்குது. இந்த மார்க்க சகாயேஸ்வரரோட ஆலயத்தின் பார்த்திங்கன்னா சிவனுடைய அற்புதம் பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தி. அடுத்ததாக இந்த கோயிலில் இருக்கின்ற சனி பகவான், திருநள்ளாறில் எப்படி சனி பகவான் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறாரோ அதுபோல் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்க சகாயேஸ்வரர் திருக்கோயில் ஒரத்தூர் கடலூரில் உள்ளது. இந்த ஒரத்தூரில் உள்ள மார்க்க சகாயேஸ்வரருக்கு பசுனை தீபம் ஏற்றுவதும், மனதார வந்து பிரார்த்தித்துவதும், சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அதை விநியோகம் பண்ணி அங்கே பிரார்த்தனை செய்தால் எப்பேற்பட்ட மனபயம் நீங்கும் என்பது. இந்த மனபயம் இப்பொழுது வந்து பார்த்தீர்களால் எல்லோருக்கும் 100க்கு 90% பேருக்கு வர்க்காலியம் மற்ற விதத்தில் கடன் சுமை, அதை அடைக்க வேண்டும் இதை அடைக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ஆவதனால் எதிர்காலத்தை நினைத்து பயமெல்லாம் ஏற்படுகிறது. உத்தியோகத்தினுடைய நிரந்தரத்தன்மையெல்லாம் யாராக இருந்தாலும் மனபயமே இல்லாதவர்கள் இருந்தாலும் அந்த பயம் வராமல் இருப்பதற்கு கடலூரில் உள்ள ஒரத்தூரில் மார்க்க சகாயேஸ்வரர் கோயிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை சென்று விட்டு வருவது கண்டிப்பாக அந்த பயத்திலிருந்து அந்த பயம் வராமல் இருப்பதற்குண்டான அற்புதமான க்ஷேத்திரம். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சதீஷ்குமார் தர்மபுரிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சதீஷ், சத்தமாக பேசுங்க. சதீஷ் சார். சொல்லுங்கள், கேட்குது. சார், என்னோட ராசி வந்து கடக ராசி. சரி. பூச நட்சத்திரம், கன்னியா லக்னம். வயசு வந்து 33 சார். 84 பிறந்தேன். சரி, சொல்லுங்கள், என்ன வேணும்? சார், இது வரைக்கும் ஜாப் எதுவும் செட் ஆகலை, எல்லாம் தடங்களாகவே இருக்குது. கன்னியா லக்னம் தானே சொன்னீங்க நீங்கள்? கன்னியா லக்னம். சரி, சொல்லுங்கள். அதான் சார், ஜாப் இது வரைக்கும் எதுவுமே செட் ஆகலை, எல்லாம் தடங்களாகவே இருக்குது. நீங்கள் ரெகுலராக புதன்கிழமை அருகில் உள்ள பெருமாள் தாயார் கோயிலுக்கு சென்று விட்டு வருவது விசேஷமான பலனை தரும். போயிட்டு வெறும் பசுனை கொடுத்து மனதார தீபம் ஏற்றிட்டு அந்த கோயிலை முடிந்தால் வளம் வந்து 5 முறை வளம் வந்து நமஸ்காரம் பண்ணுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். ஒரு முறை மட்டும் திருமலையில் உள்ள பாலாஜி பகவானை தரிசனம் செய்து ஒரு இரவு திருமலையில் தரிசித்து அங்கே தங்கிவிட்டு வருவது வருடத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக வாழ்க்கை முழுவதும் கடைபிடிப்பதாக வேண்டுது. திருப்பதி பாலாஜி படத்தை வைத்து தினமும் பசுனை தீபம் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் தீபம் ஏற்றுவது, புதன்கிழமை மதியம் 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதுடன் உத்தியோகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார்.
சொல்லுங்கம்மா. நங்கநல்லூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. என் பொண்ணுக்கு திருமண தடை சார். சரி. லாவண்யா பேரு. சரி. ரிஷப லக்னம். சரி. மேஷராசி பரணி நட்சத்திரம். சரி. 12/11/89. சரி, புரியுது. அதாவது திருமணம் முடியாம போயிடுது சார். சார் சந்திர திசையா என்ன திசை ஓடுது? சந்திர திசை தான். சந்திர திசை தான் ஓடுது இல்லைங்களா? ஆமா ஆமா. இந்த லக்னம் தானே சொன்னீங்க? ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். சரி சரி. அம்மா நீங்கள் என்ன பண்ணுங்க, பாப்பாவை வந்து கண்டிப்பாக வந்து கந்தக்கோட்டை கந்தசாமி கோயில்னு பாரிஸில் இருக்கு இல்லைங்களா? அந்த பாரிஸ் கார்னரில் கந்தக்கோட்டை கந்தசாமி கோயில் வந்து கேட்டிங்கன்னா யாரை வேணுமா சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு வந்து தொடர்ச்சியாக 9 வாரம் விடாமல் அது எப்பொழுது ஓய்வு கிடைக்குதோ அந்த நாளில் கண்டிப்பாக அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணி கோயிலை 5 முறை வலம் வந்து முருகப்பெருமானை மனதார பிரார்த்தித்து பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு கோயிலிலே இருக்கக்கூடிய பிரசாதத்தில் 9 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு கொடுத்து எல்லராக திருமணத்திற்கு அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு நன்றபடியாக திருமணம் முடிந்தால் மாதம் மாதம் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த குழந்தை வந்து அந்த கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு வருவதாக பிரார்த்திப்பதும் பெரிய அளவு விசேஷமும் அனுகூலமும் ஏற்படும். அத்துடன் மட்டுமில்லாமல் ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமை சிரமம் பார்க்காமல் திருத்தணி சென்று முருகரை வழிபாடு பண்ணி முருகருக்கு உண்டான பசுனையை கொடுத்து மற்றதெல்லாம் பிரார்த்தனை செய்துவிட்டு வருவது விரைவிலே அந்த திருமணத்துக்கு உண்டான தடைகள் நிவர்த்தி ஏற்படும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? என் நேம் பாபு, நான் வேளச்சேரியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. என் டேட் ஆஃப் பர்த் 4/5/1976. சரி. மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், தனுசு லக்னம். டேட் ஆஃப் பர்த் திருப்பி சொல்லுங்க சார். 4/5/1976ங்க சார். சரி சரி சரி. அதாவது சித்திரை மாசம் பிறந்திருக்கீங்க இல்லைங்களா? ஆமா சார். ஆமா சார். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், தனுசு லக்னம். சரி. சரியான ஜாப் அமையவே மாட்டேங்குது சார். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? மன பிரச்சனையா இருக்குது. சால்வ் ஆகுமா? வீடு வாகனம்லாம் வாங்க முடியுமா? சார் அதாவதுங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு விஷயம்தான் மெயினான ஒரு அமைப்பு. சென்னையில இருக்கிறனால தொடர்ச்சியாக ரெகுலராக எந்த ஏரியாவில் இருக்கீங்க சார்? சார் நான் வேளச்சேரியில் இருக்கேங்க. வேளச்சேரியிலே இருக்கீங்கன்னா அங்கே வந்து நங்கநல்லூர் வந்து பக்கமாக தான் வரும். அந்த நங்கநல்லூரில் இருக்கிற குருவாயூரப்பனை எல்லா வாரமும் உங்களுக்கு எப்பப்போ ஓய்வு இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த குருவாயூரப்பன் சன்னிதானத்தை வலம் வந்து 5 முறை வலம் வருவதும் குருவாயூரப்பனுக்கு எண்ணெய் அபிஷேகம் வருடத்துக்கு ஒரு முறையாவது பண்ணி அந்த எண்ணெயை டெய்லி வைத்து கொண்டு வருவதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். உங்கள் வாழ்க்கையை மாற்றி பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதற்கு குருவாயூரப்பனை சரணாகதி அடைவதும் வருடத்துக்கு 2 முறை கண்டிப்பாக சீசன் மாதிரி 2 முறை வாழ்க்கை முழுவதுமாக நான் தொடர்ச்சியாக குருவாயூர் சன்னிதானம் கேரளாவுக்கு வருகிறேன் என்று பிரார்த்தித்து அடிக்கடிக்கு போயிட்டு குருவாயூருடைய கிருஷ்ணர் படத்தை வந்து எப்பொழுதும் வீட்டில் வைத்து தினமும் தீபமேத்தி வழிபாடு பண்ணுவதும் ஒரு 5 நிமிடம் குருவாயூர் முன்னாடி உட்கார்ந்து பிரார்த்திப்பதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். புதன்கிழமையின் மதியம் 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் உங்களுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி குடும்பத்தில் யாராவது கொடுத்து கொண்டு வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் நீங்கள் கேட்ட எல்லா விஷயத்திற்கும் உண்டான பதிலையும் கிடைக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நான் என் பையனுக்கு கேட்கணும். கேளுங்க. என் பையனோட பேர் கார்த்திக், மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, ரிஷப லக்னம் சார். வயசுமா? வயசு 20 வயசு ஆகுதுங்க சார் இப்போ அவருக்கு. சரி சரி சொல்லுங்க. அவருக்கு நிறைய படிப்புல தாங்க சார் தடை வந்துகிட்டே இருக்கு. சரி. ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜ் மாத்துறோம். மேஷ லக்னமாமா அவரு? இல்லங்க சார், ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். சரி சரி சரி. இன்னொரு காலேஜுக்கு இப்போ மாத்துறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. எங்க இருக்கீங்கம்மா? நாங்க கரூர்ல இருந்து பேசுறோங்க சார். சார் கரூர்ல தானே இருக்கீங்க? நாமக்கல் பக்கம் தானே உங்களுக்கு? பக்கங்க சார். கண்டிப்பாக பையனை வந்து தொடர்ச்சியாக ஒரு 9 வாரம் சிரமம் பார்க்காமல் சனிக்கிழமை மட்டும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் அங்கே இருக்கின்ற நரசிம்மர் கோயிலுக்கும் கொண்டு செல்லுங்கள். 9 வாரம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக சனிக்கிழமையில் நரசிம்மருக்கு பானகம் என்று சொல்லக்கூடிய அந்த பானகத்தை பணம் கட்டி எல்லோருக்கும் விநியோகிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக 9 முறை தொடர்ச்சியாக வந்துட்டு வருடத்துக்கு ஒரு முறை 9 வாரம் இது மாதிரி தொடர்ச்சியாக பையனை கூட்டி சனிக்கிழமையில் வருவதாக 2 கோயிலுக்கும் பிரார்த்தனைப்பதும் அந்த கோயிலில் நடைபெறுகின்ற சில அபிஷேகங்கள் மற்ற விஷயத்திற்கு அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த கைங்கரியத்தை வருடம் முழுவதும் செய்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் இந்த மாதிரி தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். தொடர்ச்சியாக இந்த கோயிலுக்கு வந்து உங்கள் குழந்தை மனதில் எப்பொழுதும் இந்த கோயிலை சரணாகதி அடைவதைப் போல் சொல்லிக்கொண்டு வருவது அவருக்கு இந்த மாதிரி தடைகள் நிவர்த்தி ஏற்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், திருப்பூர்ல தங்கராஜ் பேசுறேங்க. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். நமஸ்காரம். வணக்கம் சார், டூன் பேசுறேங்க சார்.
சார் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் மிதுன லக்னங்க சார். வயசுங்க? டேட் ஆஃப் பர்த் வந்து 2/4/1980ங்க சார். சரி சொல்லுங்கள். தொழில் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது சார். 2-3 வருஷமா ஐடிங் பண்ணி ஏகப்பட்ட லாஸுங்க சார். சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து திருச்செந்தூர் செல்வது பெரிய அளவுக்கு ஒரு உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். கடல் நீராடுவதும், ஏற்கனவே உபயோகப்படுத்த துணிகளை கடலில் ஓரமாக வைத்துவிட்டு செல்வதும், அடுத்ததாக கோயிலுக்குள் சென்று 66 லட்டை பக்தர்களுக்கு விநியோகிப்பதும், கோயிலிலே விபூதி அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதி தினம் வைத்து கொண்டு வருவதுடன், பச்சரிசி துலாபாரம் கொடுப்பதுடன், பச்சை கலர் படம் என்று சொல்வார்கள் திருச்செந்தூரில், அந்த திருச்செந்தூர் பகவானுக்கு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தித்து தீபமேத்திட்டு அர்ச்சனை பண்ணுவது, அபிஷேக விபூதியை கொண்டு வந்து அந்த திருச்செந்தூர் முருகனை சரணாகதி அடைவதுடன், வேலைக்கிழமையில் மதியம் 1:30 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதும், ரெகுலராக அருகில் உள்ள முருகர் சன்னிதானத்திற்கு வேலைக்கிழமை தோறும் பசுனை தீபம் ஏற்றி கொண்டு வேலைக்கிழமையில் அசைவத்தை தவிர்த்து கொள்வதும், எப்பொழுதும் திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைத்து எல்லா விஷயத்திலும் ஆரம்பிப்பது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடிக்கடிக்கு திருச்செந்தூர் போயிட்டு வருவது, ஒரு முறை மட்டும் கடலில் குளிப்பது விசித்தமான பலன். அடிக்கடிக்கு போனாலும் தரிசனம் மட்டும் செய்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வெல்கம் பேக். இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், பொருட்கள் வந்து தொலைத்தவங்க, அப்புறம் பிரிந்த உறவுகள் வந்து இணைய என்னென்ன பண்ணணும்? அதாவது நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். தாடிக்கொம்பு என்ற ஒரு ஊர், அதாவது தாடிக்கொம்பு பெருமாள் என்றால் திண்டுக்கல்லில் தெரியாதவர்களே கிடையாது. சவுந்தரராஜ பெருமாள் என்று சொல்வேன். நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய பெருமாள் தாயார் சவுந்தரவல்லி தேவி. இந்த கோயிலுடைய விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா, கட்டிடக்கலை என்பதுடன் இந்த தாடிக்கொம்பு திருக்கோயிலில் உள்ள சவுந்தரராஜ பெருமாளுடைய மகிமை, தாயாருடைய மகிமை என்றால் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதுடன், களவு போன பொருட்களை இந்த கோயிலில் சென்று பிரார்த்தனை பண்ணி வேண்டிக் கொண்டு, கண்டிப்பாக துளசி மாலை சாத்துவதாக, தாயாருக்கு வந்து புடவை சாத்துவதாக வேண்டுதல் செய்தால் எப்பேற்பட்ட தொலைந்து போன பொருளை பற்றி கண்டிப்பாக அது கிடைப்பதுடன், அதுடன் மற்றும் இந்த பிரிந்த உறவுகள் எந்த உறவாக இருந்தாலும், கணவன் மனைவி, அண்ணன் தம்பிகள், மற்ற எந்த உறவுகளாக இருந்தாலும் அது ஒன்று சேர்வதற்குண்டான அற்புதமான கஷேத்திரம். ஓகே சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, நான் சென்னையில இருந்து சாய் சத்யா பேசுறேன். சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. கும்பராசி, சதய நட்சத்திரம், மீன லக்னம் சார். யாருது? உங்கள்தாம்மா? என்னோடது. வயசுமா? 29. சரி, என்ன வேணும்? ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாப்பா இருக்கு, 4 வயசு, ஒரு பெண் குழந்தை இருக்கு. மீன லக்னமாமா நீங்க? மீன லக்னம் சார். சரி. பெண் குழந்தை இருக்கு. இப்ப 2வது குழந்தை இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் எனக்கு தான் பிரச்சனை இருக்கு. இருக்குங்களா 2வது குழந்தை, ஆண் குழந்தை இருக்குங்களா? என்ன பண்றது? குழந்தை பத்தி மட்டும் பேசுங்க. ஆண் பெண்ணுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் தவறான விஷயம். சரி. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி பாதிப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக திங்கட்கிழமை தோறும் உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் அருகில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சிவனுக்கும் பசுனையும் நல்லெண்ணெயும் கொடுப்பது போல் தாயாருக்கும் கொடுத்து தட்சிணாமூர்த்திக்கு பசுனை கொடுத்து தீபம் அங்கே எரிகின்ற தீபத்தில் ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணி கோயிலை மொத்தம் 3 முறை வலம் வந்தாலே அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும், அபிராமி அந்தாதியில் இருக்கிற 40வது பாடலை பயபக்தியுடன் சொல்லி கொண்டு வருவதும், தொடர்ச்சியாக 65வது பாடல் 73வது பாடலை கோயில், அதாவது அபிராமி அந்தாதியில் இருக்கின்ற 65 73 குழந்தை பிறக்கின்ற வரையில் சொல்லி கொண்டு வருவது ஏற்றத்தை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து சுரேந்தர் பேசுறேங்க மேடம். சொல்லுங்க. ஐயா, 8/10/1968 பிறகு. சரி. மேசராசிங்க, அஸ்வின் நட்சத்திரம், விருச்சிக லக்கணம்ங்க. சரி. 1 வருஷமா வேலையே சரியா கிடைக்க மாட்டேங்குங்க ஐயா. சரி. ராகுதசை நடக்குதா உங்களுக்கு இப்போ? ஆமாங்க. ராகுதசை. சரி சார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிரமம் பார்க்காமல் கும்பகோணத்தில் பூந்தோட்டம் என்று சொல்வார்கள். அந்த கும்பகோணத்தில் பூந்தோட்டம் என்ற இடத்தில் போயிட்டு திருப்பாம்பரம்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த திருப்பாம்பரத்தில் போய் தரிசனம் செய்து பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷம் அனுகூலம் தருவதுடன், அத்துடன் கும்பகோணம், அந்த கும்பகோணம் சுற்றி உள்ள ஆடுதுறை என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சென்று திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகைக்கு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுடன், அடுத்ததாக கண்டிப்பாக அருகில் உள்ள சூரியனார் கோயிலுக்கு சென்று பசுனை கொடுத்து கணபதி, சூரியன், மற்ற கிரகங்கள் திருப்பி கணபதி இடத்தில் வந்து பிரார்த்தனைப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும், கணபதிக்கு அர்ச்சனை செய்வதும், அங்கே மனதார பிரார்த்தித்து அபிஷேக விபூதி கொஞ்சம் வாங்கி கொண்டு, சூரியனுக்கு செய்த அபிஷேக விபூதி வாங்கி கொண்டு நல்ல விபூதியுடன் கலந்து தினமும் வைத்து கொண்டு வந்தாலே
உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கி வைகாசியிலேருந்து பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், கேக்குது. ஹலோ கரூர்லேருந்து பேசுறேங்க. வணக்கங்க. நமஸ்காரம், சொல்லுங்க. பையனுக்கு கேட்கணுங்க. பையன் பாலசுப்ரமணியனுங்க. சரி. மேசராசி, பரணி நட்சத்திரம், மிதுன லக்னங்க. வயசுங்க? வயசு 30/8/1983 பிறந்ததுங்க. சரி, 33 வயசு ஆயிடுச்சு. ஆமாங்க, கல்யாணத்துக்காக கேட்கறேங்க. சரி, அதாவது மிதுன லக்கணத்திலிருந்து லக்கணத்துக்கு 3ல சுக்கிரன் சூரியன் இருக்குதுங்க. அதனால தடைப்படுமா என்னமோ தெரியலைங்க, அதுக்கு தான் கேட்கணுங்க. வணக்கங்க. இல்லை, அதாவதுங்க இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு இந்த பாதிப்பு அதுக்காக வச்செல்லாம் நான் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனடியாக சென்று ஆலங்குடி குருஸ்தலத்தில் ஒரு வேலைக்கிழமையில் பார்த்து அபிஷேகம் செய்வது பெரிய அளவு விசேஷம். மனதார பிரசுனை கொடுப்பதும், கோயிலிலே 39 லட்டு தானம் கொடுத்து அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தருவதுடன், அத்துடன் திருநாகேஸ்வரம் செல்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், பாதிப்பில் உள்ள பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான அனுகூலமும், திருநாகேஸ்வரத்தில் சென்று ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு அவர் பேருக்கு கண்டிப்பாக நீங்கள் செல்வது வேலைக்கிழமையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமைக்கு ராகுகால பூஜைக்கு பணம் கட்டிட்டு வந்தாலே போதும். அதனுடைய அமைப்பு ரசீட்டில் அவர் பேர் போட்டு அந்த பண்ணிட்டு வருவதுடன், பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்திற்கு 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு துர்கை பூஜைக்கு பணம் கட்டி ராகு காலத்திற்கு அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வர வைத்து அந்த குங்குமத்தை தினமும் குழந்தையை வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். வருடத்துக்கு ஒரு முறை ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு வந்து வேலைக்கிழமையில் அபிஷேகம் செய்வதாக வேண்டுதல் செய்து கொள்ள சொல்லுங்கள். கண்டிப்பாக திருமணத்தில் உள்ள தடைகள் நிவர்த்தி ஏற்படும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, மகாலட்சுமி பேசுறேன் சென்னையிலேருந்து. சொல்லுங்க மகாலட்சுமி. சார், நான் என்னோட செகண்ட் சிஸ்டருக்காக கேட்குறேன். அவள் வேலூர்ல இருக்கா. அவளுக்கு வந்து 39 இயர்ஸ் ஆகுது. மேஷ லக்னம். ஹலோ சொல்லுங்க, கேக்குது. மேஷ லக்னம், ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். அவளுக்கு வந்து 2 வருஷமா சொரியாசிஸ் மாதிரி இருக்கு சார். கால்ல மட்டும் இருக்கு சார். சரி. மருத்துவம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சொரியாசிஸ் இல்லன்னு சொல்லிட்டாங்க. உடம்பெல்லாம் ரெட்டா தடிப்பா இருக்கு. காயுது ஆனா திரும்ப வருது. சார் அவளுக்கு. சார் நீங்கம்மா அலர்ஜி, உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே இல்ல. சரி, அதாவதுமா உங்க பாப்பா வந்து இந்த என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரம். சரி சரி, நீங்கள் பாப்பா கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக திருவெண்காடு புதஸ்தலம் என்பது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அந்த திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு 3 குளத்தில் இருக்கிற நீரை தெளித்து பசுனை கொடுத்து எல்லா சன்னிதானத்திலையும் அர்ச்சனை பண்ணுவதும், கண்டிப்பாக ஸ்ரீ புதனுக்கும் முடிந்தால் ஸ்ரீ அகோரமூர்த்திக்கு இருந்து ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேகத்தினுடைய விபூதியை டெய்லி வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அதே போல் ஒப்பிலியப்பன் என்று சொல்வேன். அந்த ஒப்பிலியப்பன் திருக்கோயிலுக்கு சென்று மனதார பிரார்த்தனை செய்துட்டு அந்த கோயிலில் பசுனை கொடுத்து அந்த கோயில் முறைப்படி பூஜைகளில் கலந்து கொண்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உப்பில்லாத பிரசாதத்தை வாங்கி பயபக்தியுடன் சாப்பிட்டு விட்டு வருவது, கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முறை இந்த 2 சன்னிதானத்துக்கு வருவதாக வேண்டுதல் செய்து விட்டுவதுடன், கண்டிப்பாக அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 24வது பாடலை தினமும் ஜபித்து கொண்டு வருவதுடன், புதன்கிழமையில் மதியம் 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுக்க பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. ஓகே சார், நேர்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. நன்றி. எந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.